ஸோ இன்னொரு கரை பக்கத்தை நான் எடுத்திருக்கேன். இதை அப்படியே நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். டபுள் ஃபோல்டு. ஸோ ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே ஒரு 1 இன்ச்சு விட்டு லைன் போட்டுக்கோங்க ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக. எந்த அளவு நீங்கள் ஃபோல்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்லீவோட லென்த்து நான் 4.5 இன்ச்சு எடுத்திருந்தேன். தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணி 5 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த பக்கம் ஷேப் போடுறதுக்காக 2.5 இன்ச்சு இதில் பாதி எடுக்கிறேன். ஓகேவா? இது ஒரு சிலருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். இப்போ எங்களோட ஸ்லீவோட லென்த்து 7 இன்ச்சு இருக்குது. அப்போ நாங்கள் வந்து இங்கே எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா, இப்போ உங்களோட ஸ்லீவ் லென்த்து 7 இன்ச்சு வருதுன்னு வச்சுக்கோங்க. உங்களோட இந்த இறக்கம் எப்படி வைக்கணும்? இப்போ இந்த அளவுக்கு ஸ்லீவோட லென்த் இருக்குன்னா உங்களோட இந்த ஷேப் கொடுக்குற இறக்கம் எவ்வளோ இருக்கணும்னு கேட்டிங்கன்னா 3 இன்ச்சு இருக்கணும். இதே வந்து 10 இன்ச்சு எனக்கு அப்படின்னாலும் 3 இன்ச்சு தான் இருக்கணும். ஸோ 6 இன்ச்சுக்கு மேலே போகிற எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் 3, 3.25, 3 அந்தளவுக்கு வச்சுக்கலாம். அதை விட கீழே இறக்காதீங்க. அதை விட மேலே ஏற்றிங்கன்னா ஸ்லீவோட ஷேப் மாறிடும். மேக்ஸிமம் வந்து 3.5 இன்ச்சில் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஓகேவா? 3, 3.25, 3 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஷேப் வந்து கரெக்டாக வரும். ஸோ இது வந்து 5 இன்ச்சு தான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறதால ஷார்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதால இந்த பக்கம் வந்து 2.5 இன்ச்சு நான் எடுத்துருக்கேன். அதில் பாதியாக எடுத்திருக்கேன். ஸோ இப்போ ஷேப் போடுறதுக்கு முன்னால் நமக்கு இந்த அகலம் நான் வந்து அதாவது ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கிறேன் ஃபுல் கிளாத்தில் அப்படியே மார்க் பண்ணியிருக்கேன். பட் நமக்கு இந்த அகலம் எவ்வளோ வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த லைன் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த லைனை நான் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கிறேன் உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்றதால. ஸோ இந்த லைனையும் நான் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஸ்லீவோட லென்த்து. இது வந்து ஸ்லீவுக்கு கொடுக்க போகிற ஷேப், வெட்டு பகுதின்னு சொல்லுவாங்கள்ல, வெட்டுற ஷேப் கொடுக்குற இடம் இது. இப்போ வந்து நமக்கு இந்த கிளாத் இதோட அகலம் எவ்வளோ தேவை அப்படின்ற டவுட் இருக்கும் இல்லையா. ஸோ நமக்கு வந்து ஆமோலோட மெஷர் தான் இங்கே தேவைப்படும். ஸோ ஆமோல் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 14.5 இன்ச் இருக்குது. 14.5 2ஆல் டிவைட் பண்ணால் 7.25 வரும். ஓகேவா? சரி, நம்ம இங்கேருந்து இப்படி கிராஸாக வச்சு பார்த்தோன்னா எங்கே 7.25 வருதோ அந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இந்த லைன் மேலே வச்சு பார்க்குறேன். ஸோ 7.25 எங்கே வருதோ அந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மார்க் கொடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச்சு நமக்கு தேவைப்படும். ஸோ இங்கே நம்ம மார்க் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ நமக்கு எவ்வளோ கிளாத் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8.5 இன்ச்சு நம்மளோட செஸ்ட் ரவுண்ட் அளவுக்கு தேவைப்படுது. ஓகேவா? பட் இதை வந்து நம்ம திரும்பவும் ஷேப் போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ ஷேப் போடுறதுக்கு நான் ஆல்ரெடி நிறையா உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் எப்படி போடணும் ஷேப் அப்படிங்கிறதெல்லாம். ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ 1.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு இதில் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இங்கே மார்க் பண்ணதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஜஸ்ட்டு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு லைன் போட்டிருக்கோம். ஸோ இப்படி 1.5 இன்ச்சில் வரும்போது நீங்கள் வந்து கோடு மாதிரி போட்டதை கோடாக ஆக்காமல் லைட்டாக வளைச்சிருங்க. பாருங்கள், மற்றதெல்லாமே உங்களுக்கு வந்து அது கோடு மாதிரியே வந்தாலும் ஓகே. மற்றபடி இப்படி வளைச்சிருங்க. வளைச்சிட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு போயிடுங்க. ஓகேவா? ஸோ கொஞ்சம் வளைவாக தெரியணும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ஷேப்புக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஜாயின் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நம்ம ஷேப் போட்டதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ளவுஸை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். இது நான் எல்லா வீடியோலையுமே பண்ணுறது தான். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த மார்க்கிங்கை இப்படி வெளியே வச்சுருங்க. வச்சுட்டு இந்த ஷேப் போட்டிருக்குறோம் இல்லையா, ஸோ பாருங்கள், நல்லா பாருங்கள், உங்களுக்கு அப்போ தான் புரியும். ஸோ இந்த ஷேப் மேலேயே இந்த ஸ்லீவை வச்சு செக் பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம வந்து மெஷர்மெண்ட் எப்படி எடுத்தோமோ அந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் இங்கே மார்க் பண்ண பார்த்தீங்களா, அந்த மார்க்கும் அந்த நாட்சும் கரெக்டாக வருது. ஸோ இது எந்த இடத்துல கம்ப்ளீட்டாக இருக்கோ அங்கே நம்ம 1.5 இன்ச் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு கரெக்டாக இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு தான் நம்ம கட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. ஸ்லீவுக்கு தேவையான கிளாத்தையும் நம்ம எடுத்தாச்சு. இப்போ ஸ்லீவ் வித்து மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட வித்து 5.5, 11 இன்ச் இருந்தால் அதை 2ஆக டிவைட் பண்ணோம்னா 5.5. அதுக்கப்புறம் நமக்கு தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சு. ஸோ இப்போ இந்த ஷேப்பை
இப்படி போட்டுட்டு லைட்டாக ஒரு கிராஸ் கொடுத்துக்கலாம். மடிப்பு தெரியறதுக்காக தான் இந்த கிராஸு, மற்றபடி வேறு எதுக்கும் கிடையாது, மடிப்பு தெரியறதுக்காக தான். ஓகேவா? ஸோ இப்போ இதையும் நம்ம கட் பண்ணிடலாம். பாருங்கள், லைன் மாதிரி தான் போட்டிருந்தேன், பட் நம்ம எடுக்கும் போது இந்த மாதிரி ஷேப் மாதிரி வந்துடணும், நல்லா கர்வ் மாதிரி வந்துடணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இங்கே வந்து மிடில் நம்ம நாச் போட்டுக்கலாம். இங்கே ஜாயின் வரணும் அப்படின்னு தெரியறதுக்காக இங்கேயும் ஒரு நாச் போட்டுக்கலாம். இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் ஷேப் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் ஷேப் எடுத்துட்டு நாச் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பட்டி கட் பண்ணணும். ஸோ பட்டி கட் பண்ணுறதுக்கு பேக் பீஸ் எடுத்து செக் பண்ணிக்கலாம். இந்த ஆமோலும் பேக் ஆமோலும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுக்கலாம். வச்சு இங்கே எவ்வளோ இருக்கோ இதுதான் பட்டியோட மெஷர்மெண்ட். நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 2.25 இன்ச் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இருக்கிற துணியை ஃபஸ்ட்டு இது ஆல்ரெடி ஒரு ஃபோல்டு இருக்குது, இன்னொரு ஃபோல்டாக நான் போட்டுக்கிறேன். ஸோ அதாவது அதாவது டபுள் ஃபோல்டாக இருக்குது, 4 பீசஸ் இருக்க மாதிரி இருக்குது. நான் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறேன். ஸோ இதோட அகலம் நமக்கு எவ்வளோ வேணும், இந்த அளவு எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம செஸ்ட் எடுத்துருக்கோம்ல, ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, 10 இன்ச் எடுத்துருக்கோம்ல, அதுலேருந்து 1 இன்ச் மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. அதாவது ஃபோல்டிங் வந்து 10 இன்ச் எடுத்துருக்கோம். ஸோ இதோட அளவு, இதோட வித்து பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நமக்கு தேவையானது இதுதான். ஓகேவா? ஆமோல் சைடு, நெக் சைடு, மிடில் சைடு, இது மூணுத்துக்கும் நம்ம மெஷர்மெண்ட் போடணும். ஸோ ஆமோல் சைடு எவ்வளோ வரணும், இப்போ நம்ம ஆமோல் மட்டும் தான் நம்ம செக் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஆமோல் சைடு எவ்வளோ வரணும்னா 2.25 இருந்தது இல்லையா, அதோட 1 இன்ச் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 1 இன்ச் ஆட் பண்ணால் நமக்கு வந்து 3.25 வரும். ஸோ இதுதான் ஆமோல் சைடு அப்படின்னா 3.25 வரணும். எதுக்காக 1 இன்ச் ஆட் பண்ணியிருக்கீங்கன்னா, மேலே ஒரு ஸ்டிச்சிங்காக 1/2 இன்ச்சும் கீழே ஸ்டிச்சிங்காக 1/2 இன்ச்சும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கரெக்டாக 1/2 இன்ச் பிடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அப் அண்ட் டவுன் இல்லாமல் கரெக்டாக வரும். நீங்கள் வந்து கம்மியாக பிடிச்சிங்க அப்படின்னா ஃப்ரண்ட் வந்து பெருசாகிடும். ஓகேவா? ஸோ 3.25 வச்சுருக்கேன். ஸோ ஆமோல் சைடில் 3.25 வச்சோம் அப்படின்னா நெக்ஸ்ட் சைடில் 4.25 வைக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ஆமோல் சைடு முடிச்சிடுங்க. ஆமோல் சைடில் எவ்வளோ வைக்கிறீங்களோ அதை விட 1/2 இன்ச்சு நெக் சைடில் அதிகமாக வைக்கணும். ஓகேவா? 4.25 வச்சுட்டோம். இப்போ மிடில் வராது, இங்கேருந்து 2.5 இன்ச் அளவில், இங்கேருந்து இப்படி கிராஸ் ஆகிட்டுனா 2.5 இன்ச் அளவில் இந்த இடத்துல எவ்வளோ வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே 4.25 வச்சுருக்கோம்ல, இங்கே வந்து 1 இன்ச்சு கம்மியாகணும், நெக்கோட 1 இன்ச் கம்மியாகணும், 3.25 வரணும். ஓகேவா? இப்போ வந்து ஷேப் கொடுத்துடலாம். ஸோ இவ்வளோ தான் பட்டியோட கட்டிங் நம்ம பட்டியோட மார்க்கிங் நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ இதையே நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து டைரக்ட் மெஷர்மெண்ட் எடுத்து வச்சு அதில் வந்து ப்ளவுஸை எப்படி கட் பண்ணணும் அப்படின்றத பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதோட ஸ்டிச்சிங் பார்க்கலாம். நார்மலாக அஸ் யூஷுவல் நம்ம வந்து நார்மலாக ப்ளவுஸஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுவோம் அப்படி தான் பண்ண போகிறோம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காட்டுறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் வீடியோஸ் போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.